அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கஞ்சி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசிஓடினால பாதிக்கப்படக்கூடிய நிலையோ இல்லை டெலிவரிக்கு அப்புறமா உடல் எடை அதிகரிக்கிறது, இல்லை ஒரு 40 வயதுக்கு மேலே மெனோபாஸ் காலகட்டத்தில் உடல் எடை அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான சமயங்களில் தான் அவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்னதான் உணவு கட்டுப்பாடு, அது கூட உடற்பயிற்சியும் பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட, ஸோ உணவு கட்டுப்பாடு நான் இருக்கேன் டாக்டர், ஆனாலும் கூட என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சில சமயங்களில் பசி அதிகமாக இருக்கிறதுனால நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் கூட வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் என்னால் வாக்கிங்கே போக முடியுது, இதை என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களுடைய கலோரிஸ், இந்த கலோரிஸோட அளவு நம்ம குறைவாக இருந்தது அப்படின்னா உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 1200 கலோரி அளவுக்கு நமக்கு உடலுக்கு தேவைப்படுது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம 800லேருந்து ஒரு 1000 கலோரிக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்னதான் உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்க இல்லை ஏதாவது யோக பயிற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட உடல் எடை குறையவே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கஞ்சியை நீங்கள் வீட்டில் காலை உணவாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பசி அதிகமாக எடுக்காது. அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான அந்த சத்து பொருட்களும் கிடைக்கும். ஏன்னா நிறைய நபர்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கும் போது நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட ஆரம்பிக்கிறேன், அதனால் எனக்கு ரொம்பவே பலகீனமாகுது, இதனால் நாளடைவில் எனக்கு இந்த பசி உணர்வை கட்டுப்படுத்தி எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகிறேன், ஸோ இதனால் நிறைய நான் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறேன், நிறைய வீட்லேயுமே அதிகமாக நான் கத்துறேன், இந்த மாதிரியான நிலைகள்லாம் நிறைய பெண்கள் உடல் எடையை குறைக்கும் போது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் பசி உணர்வை மட்டுப்படுத்தி அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான சத்து பொருட்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கஞ்சி தான் இந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய கஞ்சி. ஸோ இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, ஸோ முளைக்கட்டிய கொள்ளு தேவை. ஸோ இது ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி முளைக்கட்டிய கம்பு, இது கூட முளைக்கட்டிய கேழ்வரகு, இது மூன்றையுமே முளைக்கட்ட வச்சுட்டு நம்ம அதை லைட்டாக நிழலில் நம்ம அதை உலர்த்திட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அதை வறுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வறுத்துட்டு அது கூட ஒரு 10 கிராம் அளவுக்கு ஜீரகம், 10 கிராம் அளவுக்கு சுக்கு, அதாவது முளைக்கட்டிய கேழ்வரகு, முளைக்கட்டிய கொள்ளு, முளைக்கட்டிய கம்பு, இது மூன்றையுமே 100 கிராம் நம்ம தனித்தனியாக எடுத்துட்டு 10 கிராம் அளவுக்கு சுக்கு, 10 கிராம் அளவுக்கு சீரகம், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காலையில் நீங்கள் நல்லா தண்ணீர் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட மோர் கலந்து உப்பு, இந்துப்பு கலந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு பசி உணர்வு குறையும். அதே சமயத்தில் கேழ்வரகு, அதே மாதிரி கம்பு, கொள்ளு, இது எல்லாமே உங்களுக்கு உடலுக்கு தேவையான நல்ல புரோட்டீன் சத்தும் கிடைக்கும். கொழுப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கொள்ளு அப்படிங்கிறது பசியை மட்டப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி சீரகம், சுக்கு எடுத்துக்கும் பொழுது அதுவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கஞ்சி வகைகளை நம்ம ரெகுலராக காலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ கூடுதலாக ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான உணவு முறை மாற்றங்கள், ஸோ நம்ம அதிகமான இனிப்பு, அதே மாதிரி பேக்கரி சம்பந்தமான உணவுப் பொருட்கள், பால் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு காய்கறி, கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கிறது. ஸோ எளிமையான ஒரு நடைப்பயிற்சி, ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் நடக்கிறது. நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, நான் காலையிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது தான் உங்களுக்கு உடல்ல இருந்து அந்த கொழுப்பு செல்கள் எரிக்கப்படும். ஸோ தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் நடக்கும் பொழுது தான் அன்றாடம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை குறைய ஆரம்பித்து அடுத்த கட்டமாக கொழுப்பு செல்களுக்கே போகும். ஸோ அந்த கொழுப்பு செல்கள் எரிக்கப்படும் பொழுது தான் நமக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 45 நிமிஷம் நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறது நல்லது. கூடுதலாக சுவாச பயிற்சிகளையும் மேற்கொள்கிறது நல்லது. சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது எப்படி உடல் எடை குறையும் அப்படின்னா, உங்கள் உடலுக்கு அதிகமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது செல்களில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையும். நிறைய பெண்களுக்கு உடலில் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது தான் இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். இன்னொன்று, நீங்கள் சுவாச பயிற்சிகளை பண்ணும் பொழுது உங்கள் உடல் ரிலாக்ஸான ஒரு மூடில் இருக்கும். ஸோ நம்மளோட உடம்புல பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுறதுனால உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்னால உண்டாகக்கூடிய கார்டிசால், ஸோ இதனோட ஒரு வெளிப்பாடு என்னென்னா உடம்பு முழுவதும் நீர்த்துவமாக தேங்க ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இந்த எளிமையான கஞ்சியோட அது கூட வந்து உடற்பயிற்சியை மேற்கொள்றது, அது கூட வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளை வந்து மேற்கொள்றது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் காலை உணவா இந்த கஞ்சியை வந்து எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா உடற்பயிற்சியும், எளிமையான உணவு கட்டுப்பாடையும் வந்து நீங்க மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்றைக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு கஞ்சி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.